குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களோட கூட்டணியை உடைக்க சதி நடப்பதாக திமுக மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரத்தநாடு தொகுதியில் தேர்தல் பிரச்சார பயணம் செய்த அவர் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசினார். திமுக கூட்டணிக்குள் பல குழப்பங்கள் இருக்கும்போது எங்களோட கூட்டணிக்குள் குழப்பம் இருப்பது குறித்து திமுகவினர் விமர்சனம் செய்யலாமா என கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவிற்கு பயம் வந்துவிட்டதால் அவர்கள் அலறிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி கூட்டணியை உடைக்க பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனா யாராலும் தங்கள் கூட்டணியை உடைக்க முடியாது என்றும் இது வலிமையான ஒரு வெற்றி கூட்டணி என்றும் பெருமிதத்தோடு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இந்த பிரச்சாரத்துக்கு முன்னதாக தஞ்சையில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில விவசாயிகள், வணிகர்கள், தொழில் நிறுவனங்கள், பொதுநல அமைப்பினர் மற்றும் மூத்த குடிமக்கள் பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்து பேசினார். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய அவர், நானும் ஒரு விவசாயி என்பதனால விவசாயிகளின் பிரச்சனையை நல்ல அறிவு என குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் மீண்டும் தங்கள் அரசு அமைந்த பிறகு விவசாயிகளுக்கான அனைத்து குறைகளும் சரி செய்யப்படும் என அவரு வாக்குறுதி அளிச்சிருக்காரு.